Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு GR கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் இன் எக்ஸலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா டேட்டா க்ளீனப் வேல்யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து ரொம்பவே தேவைப்படும். ஃபஸ்ட்டு டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நான் வந்து மெயினாக இந்த டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது கால்குலேஷனோ எதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ணுற போது நம்மளுக்கு நிறைய எரர் வரும். ஸோ அதை வந்து ப்ராப்பர் டேட் வேல்யூவாக நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு டேட் வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு ஒரு டேட் கொடுத்துறேன். நான் 1st of January of 2026 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல டேட் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு டேட் வந்து கால்குலேட் ஆகி நம்மளுக்கு ஒரு நியூமரிக் வேல்யூஸ் ஒன்று வந்துடும். இது வந்து ஒரு சீரியல் நம்பர்னு சொல்லுவாங்க, டேட்டோட சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்துடலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து, ஆக்சுவலாக இது ஒரு டெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் வாட், அது டெக்ஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது ஒரு டேட் ஃபார்மேட்டில் கிடையாது, ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து நம்ம வந்து டேட் வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தான் டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டேட் ஃபங்க்ஷன் we have to pass date text. டேட் டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோன்னா அது டேட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி ஒரு சீரியல் நம்பராக நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த சீரியல் நம்பருன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டுக்குரிய ஒரு வேல்யூ, அது ஆக்சுவலாக ஒரு சீரியல் வேல்யூஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் என்ன வேல்யூஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன 31st of December. சரி, இதிலே நம்ம சிம்பிளாக மாற்றிப்போமே. ஸோ நான் வந்து இன்றைக்கி டேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 6 of May இல்லையா. ஸோ மே வந்து 46/148 வருது. ஸோ இதே இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போது எனக்கு 5 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரணும், 46/147. அப்போனா நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் டேட் என்ன நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 147 வருது பாருங்கள், 46,147. ஸோ இதுதான் சீரியல் நம்பர். அப்போது அதுக்கு முன்னாடி நாள் 147. இதுவே வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 அப்படின்னு நம்ம கொடுக்குறேன். இப்போ 7 கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரணும், நம்மளுக்கு 149 வரணும், 46,149. ஸோ ஒரு சீரியல் நம்பராக பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு சீரியல் நம்பர் இருக்கணும் இல்லையா. அந்த சீரியல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து 1st of January, ஓகே. ஸோ 1900 இதுதான் வந்து ஃபஸ்ட் டே. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் டே எடுத்துக்கணும், இதுதான் ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. 1st January 1900 இருந்தது ஃபஸ்ட் டே. அந்த டேலேருந்து நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் அதோட வேல்யூஸ். அப்போ அந்த டேட்லேருந்து சீக்வென்ஸாக இந்த டேட்டில் இருந்து இப்போ இருக்கிற 6th May வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 46/148 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு கால்குலேஷன் ஆஃப் டேட் வேல்யூஸ். இது ஏன் நம்ம யூஸ் பண்ணணும், எதுக்காக இந்த டேட் வேல்யூஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது டெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா அது நம்ம பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்துப்போமே, ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த செல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது சிம்பிளாக நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் இந்த செல்லில் +2 அப்படின்னு கொடுத்தேன்னா கால்குலேஷன் ஆகி வரும். இப்போ ஆக்சுவலாக +2 நான் 148ஓட +2 நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன வரணும், 46,150 அப்படின்றது நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன 8th May, அதுதான் அதோட கால்குலேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல செல் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு டேட் ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் டெக்ஸ்ட்டாக இருக்குது, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் அதை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வருது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. 6th May 6 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன், லாஸ்ட் எண்டில் இயர்லேயே நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து இங்கே எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் டேட்டாக இல்லை, அதனால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேட் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இது ப்ராப்பரான டேட்டை எடுத்து நம்மளுக்கு ஒரு வேல்யூவாக டெக்ஸ்ட் எடுத்து ஒரு வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து
நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஜாயின் ஆகுறாரு, இல்லை இந்த ஒரு ப்ரொடக்ஷன் மிஷின் இருக்குது. அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1 ஜானில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு மிஷின். ஸோ இன்னி வரைக்கும் எவ்வளோ நாளுக்கு இந்த மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டை வச்சு தான் நாங்கள் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாயின் ஆகிருக்கிறாரு, ஜாயின் பண்ண இந்த டேட்லேருந்து இன்னி வரைக்கும் அவரோட நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இந்த கம்பெனியில் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் இந்த டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ் ஆகும். அப்போ அது ப்ராப்பர் டேட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ராப்பர் டேட்டா நம்ம வேல்யூஸ் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சாதாரணமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வந்து பண்ணும்போது இந்த மாதிரி எரர் தான் வரும். இப்போ நம்ம டேட் வேல்யூவாக அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ மெயினாக வந்து இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம்லேருந்து டேட்டாவை நம்ம இன்டெகிரேட் பண்ணும் போதோ இல்லை அதிலேருந்து இம்போர்ட் பண்ணும் போதோ அந்த மாதிரி கேசஸ்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம வரும். சில டைம் CSV ஃபைலாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ சில ஃபைல் வந்து வேறு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக கூட நம்மளுக்கு கொடுக்கலாம். ஸோ ERP சிஸ்டம்லேருந்து அவங்க ஃபைலை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக வரும்போது அது இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ அதுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஒரு டேட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இது வந்து அதுக்கு மட்டுமே கிடையாது, சம்டைம்ஸ் இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு தப்பாக தான் வரும். ஃபில்டர் பண்ணும் போது நம்மளுக்கு இதெல்லாம் தப்பாக தான் வரும். எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கிங்களேன். இப்போ இந்த வேல்யூ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 May அப்படின்றது 2006 கொடுக்குறேன். இங்கே 1 May அப்படின்றது பேர 11 May கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நான் 1 May வந்து இப்போ 1 May அப்படின்னு நான் கொடுக்குறேன். Next here I am giving what 22nd of May and here I am giving F2 2nd of May. Okay, and here I am giving 3rd of May. Okay, Control D FD F2 கொடுத்துட்டு the 4th of May அப்படி நம்ம கொடுப்போம். இப்போது இதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதை ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு இப்போ கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாலாம் வராது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டேட்டாவை மட்டும் நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா வேண்டாம், நம்மளுக்கு இதை எடுத்துடலாம். இப்போ நான் இதை ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபில்டர் வந்துடும். இந்த இடத்துல ஃபில்டரில் போயிட்டு நான் வந்து சார்ட் பை அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இது ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா எக்ஸ்பேண்ட் யுவர் செலெக்ஷன், கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன். கரண்ட் செலெக்ஷனே இருக்கட்டும். நம்ம கரண்ட் செலெக்ஷனை கொடுத்தோம்னா 1 May 11 May 14 May 2 வந்து ப்ராப்பராக வரல. ஏன்னா அது டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கு. அந்த ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஒன் டெக்ஸ்ட். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இது ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ ப்ராப்பரான ஆர்டர் நம்மளுக்கு நடக்கலை. இதே நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேட் வேல்யூ பேஸ் பண்ணி நான் இங்கே இந்த டெக்ஸ்ட்டை நான் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இதை டேட்டா கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ டேட் வேல்யூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இப்போது இந்த டேட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணோன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டரை யூஸ் பண்ணுறோம். ஃபில்டரில் போய்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஆர்டரை நம்ம பண்ணுறோம். இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த ஃபில்டர் சிம்பிள் வந்துடுச்சு இதில். ஸோ நான் வந்து ஸ்மால் டு லார்ஜஸ்ட் கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுங்க. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு 143 153 156 144 செலெக்ஷன் 144 தப்பாக வருது இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், செலெக்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சார்ட் பை ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன் சார்ட். ஸோ 143 144 46 கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக நம்மளுக்கு ஆர்டரில் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கிறத இப்போ நம்ம வந்து டேட்டா மாற்றி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராகவே நம்மளுக்கு இது புரியும் உங்களுக்கு. ஸோ ஈக்குவல் டு டேட் அப்படின்றத டேட் இல்லை, ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம ப்ராஸ் பண்ணி இந்த வேல்யூஸை கொடுத்து கம்மா நம்மளுக்கு டிடி ஹைஃபன் எம்எம் எம் ஹைஃபன் அண்ட் தென் இயர் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 May 2nd May 3rd May 4th May 11th 14th 22nd. ஸோ ப்ராப்பரான ஒரு டேட் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்துருக்கு பாருங்கள். ஸோ
கிளியராக உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணும் போதோ இல்லை நம்ம ஃபில்டர் பண்ணும் போதோ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஏன்னா டேட் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்லாம் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டேட் வேல்யூஸ், ஸோ ப்ராப்பரான ஒரு டேட்டுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணால் கரெக்டாக நம்ம ஒர்க் ஆகும். இதையே நீங்கள் இப்போ டேட்டா மாற்றிக்கிங்களேன், கிளியராகவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ஃபார்மேட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்மேட் செல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மேட் செல்லுக்குள்ளே போய்ட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கணும். ஃபார்மேட் செல்லில் போய்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டேட்டுன்றதில் எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், 1st, 2nd, 3rd and 22nd of May க்ளீனாக உங்களுக்கு ஃபார்மேட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா டேட் வேல்யூ யூஸ் பண்ணணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.